ஹாப்பி டே, வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி செப்டம்பர் 9 என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்திருக்குன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நிஃப்டி 50 0.39% க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்கு. சென்செக்ஸ் 0.38% க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டி 0.05% க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி ஐடி 2.76% க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி இவங்க தான் நிஃப்டி ஐடி தான் டாப் கெய்னர். எஸ்டர்டே சேம் நிஃப்டி ஐடி தான் டாப் லாஸரில் இருந்தாங்க. நேற்றுக்கு ரெட்டில் க்ளோஸ் ஆகிருந்தது. இன்றைக்கி க்ரீனில் அதுவும் ஹை லெவலில் க்ளோஸ் ஆகிருக்கு. சேம் நிஃப்டி மிட் கேப் 50 and then BSE mid cap, Nifty 200, Nifty 100, small cap 50, BSE 100 எல்லாமே இன்றைக்கி க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸ்டாக் வைஸ் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50ல் யார் டாப் கெய்னர்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்காங்கன்னா 4.99% இன்க்ரீஸ் ஆகி அதிலே க்ளோஸ் ஆகிருக்காங்க. 1504 பர் ஷேர் வரைக்கும் போயிருக்கு. இன்றைக்கி அதிலே க்ளோஸ் ஆகிருக்கு. டாக்டர் ரெட்டிஸ் 3.26% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. விப்ரோ 2.74% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சேம் அடுத்தது பேங்க் நிஃப்டியில் யார் டாப் கெய்னர்னு பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் தான் டாப் கெய்னர். 1.75% க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்கு. கொட்டக் பேங்க் 0.53% க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஃபெட்ரல் பேங்க் சேம் 0.53% க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்கு. அதை தவிர வேறு என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா அதே நிஃப்டி 50ல் ட்ரெண்ட் தான் இன்றைக்கி டாப் லாஸரில் இருக்காங்க. இன்ஃபோசிஸ் ஷேர் இன்றைக்கி 4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. போர்ட் மீட்டிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. செப்டம்பர் 11 அவங்களோட மீட்டிங் நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. டு கன்சிடர் பைபேக். ஸோ அதனால் இன்றைக்கி 4% மார்னிங்கில் இன்க்ரீஸ் ஆகிருந்ததை போட்டிருக்கேன். இன்றைக்கி க்ளோஸ் ஆகும்போது 4.99%ல் க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி ஐடியில் இவங்க தான் டாப் கெய்னராக இருக்காங்க. அப்படி பைபேக் பண்ணுறதா இருந்தால் 2022க்கு அப்புறத்துலேருந்து இதான் ஃபஸ்ட் பைபேக் சொல்லியிருக்காங்க. சுமிட்டோமா மிட்சுயி செல் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. 1.65% ஸ்டேக் கொட்டக் பேங்க்கில். இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 6000 crore. எவ்வளோ க்ரோர் ஷேர்ஸ்னால் 3.28 crore ஷேர்ஸ். எதனால் இவங்க ஸ்டேக்கை செல் பண்ணுறாங்க கொட்டக் பேங்க்லன்னா எஸ் பேங்க்கில் உள்ள ஸ்டேக்கை பர்ச்சேஸ் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கான ஃபண்டு தேவைப்படுது. அதனால தான் கொட்டக் பேங்க்கில் உள்ள ஸ்டேக்கை இவங்க விற்கிறாங்க. இன்றைக்கி கொட்டக் பேங்க் 0.53% க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு. சிஎல்எஸ்ஏ ஸ்விக்கிக்கு அவுட் பெர்ஃபார்ம் ரேட்டிங் சொல்லியிருக்காங்க. 509 டார்கெட் சொல்லியிருக்காங்க. இன்னும் 17% மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எதனால் இந்த டார்கெட் கொடுத்துருக்காங்கன்னா 18லேருந்து 20% வரைக்கும் அவங்களோட ஃபுட் டெலிவரி க்ரோத் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. குயிக் காமர்ஸில் அவங்க மார்ஜின்ஸ் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஷேர் வந்து அரௌண்ட் 436 அரௌண்டில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. 4 மந்த்ஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா 47% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் 41% டவுனில் தான் இருக்குது 52 வீக் ஹைலேருந்து. ரயில்டெல்லோட ஷேர்ஸ் இன்றைக்கி 3% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அவங்களுக்கு 3 மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் கிடச்சிருக்கு. அதோட ஒர்க் பார்த்தீங்கன்னா 713.55 crore பீகாரில் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. என்னென்னா ஸ்மார்ட் கிளாஸ் ரூம், ஐசிடி லேப்ஸ், டீச்சிங் மெட்டீரியல்ஸ் எஸ்பெஷலி ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஷேர் வந்து 359ல் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நான் பார்க்கும்போது 52 வீக் ஹைலேருந்து இன்னும் 26% டவுனில் தான் இருக்குது. கிளென்மார்க் ஷேர்ஸ் இன்றைக்கி 3% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அவங்களோட சப்சிடரியான ஐஜிஐக்கு $700 மில்லியன் டாலர் பேமெண்ட் நடந்திருக்கு. ஸோ இம்மிடியட்டாக டீல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஃப்ரம் அபிவிவோட. என்ன பண்ண போகிறாங்கன்னா இந்த டீலில் கிளென்மார்க் வந்து நியூ கேன்சர் ட்ரக் பண்ண போகிறாங்க. அதை செல் பண்ண போகிறாங்க அபிவிவ். எங்கன்னா யூஎஸ், யூரோப், ஜப்பான், சைனாவில். ஸோ எமர்ஜிங் மார்க்கெட்ஸ்லலாம் செல் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் கிளென்மார்க் தான் அவங்களோட ரைட்ஸ் இன் இந்தியா அவங்க தான் இந்த ரைட்ஸ் வச்சுக்க போகிறாங்க. ஜஸ்ட் செல்லிங் மட்டும்தான் அபிவிவ். கிராஃப்ட் இஎம் ஃபண்டு 3.87% ஸ்டேக் இன் ப்ரைம் ஃபோக்கஸில் வாங்க போகிறதா சொல்லியிருக்காங்க. 188 crore. ஸோ அதனால் இன்றைக்கி 10% இன்க்ரீஸ் ஆகி அப்பர் சர்க்கியூட் ஹிட் ஆகிருக்கு. ப்ரைம் ஃபோக்கஸ் 173.90 per ஷேர் வரைக்கும் ரீச் ஆகிருக்கு. மொபிவிக் ஷேர்ஸ் இன்றைக்கி இல்லை எஸ்டர்டே 14% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 4 மந்த் ஹையை தொட்டிருக்கு. 334 வரைக்கும் போயிருக்கு டியூ டு ஹெவி ட்ரேடிங் வால்யூமால்.
லாஸ்ட் 6 செஷன்ஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா 52% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் எடுத்துக்கிட்டோன்னா 46% டவுனில் தான் இருக்குது. இன்றைக்கி மட்டும் 5% டவுன் ஆகிருக்கு மோபிவிக். ஓல்டாம் அண்ட் நயக்கா ஷேர்ஸ் எல்லாம் இன்றைக்கி 3% வரைக்கும் ஃபெல் ஆகிருக்கு. ஒரு லார்ஜ் பிளாக் டீல் நடந்திருக்கு. 8.12 lakh ஷேர்ஸ் 8% ஸ்டேக் ஓல்டாம்பில் செல் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் ப்ரமோட்டர் குஞ்சல் பட்டேல்ன்றவங்க மேபி செல்லிங் ஹிஸ் ஹோல்ஸ் ஆஃப் 37.8ன்னு வந்திருக்கு நியூஸ். அதே சமயத்தில் நயக்காவும் 1.23 மில்லியன் ஷேர்ஸ் வந்து இன்றைக்கி பிளாக் டீல் நடந்திருக்கு. ஸோ ரெண்டு ஸ்டாக்குமே இன்றைக்கி 3% வரைக்கும் டவுன் ஆகிருக்கு. கோபால் ஸ்நாக்ஸ் இன்றைக்கி 2.3% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அவங்க 2 நியூ பிளான்ஸ் ஓப்பன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஒன்று கர்நாடகாவில், இன்னொன்று உத்தரகாண்டில். ஸோ கர்நாடகாவில் அதோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 4,400 மெட்ரிக் டன்ஸ் பர் ஆனம் சொல்லியிருக்காங்க. உத்தரகாண்டில் 5,900 மெட்ரிக் டன்ஸ் பர் ஆனம் ப்ரொடியூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த பிளான்ஸில் என்ன பண்ண போகிறாங்கன்னா வேஃபர்ஸ், ஸ்நாக் பேலட்ஸ் அண்ட் கார்ன் ப்ராடக்ட்ஸ்லாம் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க கோபால் ஸ்நாக்ஸ். ஓலோ எலக்ட்ரிக் ஷேர்ஸ் இன்றைக்கி 0.5% தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எதனாலனா ஆடிட்டர்ஸில் ஒரு ஸ்மால் ப்ராப்ளம் நடந்திருக்கு. அவங்களோட ஸ்டாக்கை கம்பெனி கவுண்ட் பண்ணுறப்ப ஏதோ லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் மணியும் லாஸ்ட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் அதுக்கப்புறம் ஆடிட்டர்ஸ் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்ஸ்லாம் பார்க்கும்போது எல்லா ஸ்கூட்டர்ஸ்க்கும் யூனிக்யூ ஐடி நம்பர்ஸ் இருக்குது. ஸோ எதுவுமே மிஸ் ஆகலை. அதனால் எந்த மணியும் லாஸ் ஆகலை. எவ்ரிதிங் இஸ் ஃபைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு குழப்பத்தினால இன்றைக்கி ஓலோ எலக்ட்ரிக் மாட்ரேட்டாக ஃப்ளாட்டாக தான் இருந்தது. 0.5% தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 3 IPO நாளைக்கு செப்டம்பர் 10 ஓப்பன் ஆகுது. அர்பன் கம்பெனி, டேவ் ஆஸ்லேட்டர், ஸ்ரீநகர் ஹவுஸ் ஆஃப் மங்களசூத்ரா. ஸோ இது 3 ஓப்பன் ஆகுது. இதோட ப்ரைஸ் பேண்ட் பார்த்தீங்கன்னா 98 to 103 ஃபார் அர்பன் கம்பெனி, தேவ் ஆஸ்லேட்டருக்கு 56 to 61 அண்ட் ஸ்ரீநகர் ஹவுஸ் ஆஃப் மங்களசூத்ராக்கு 155லேருந்து 165. இஷ்யூ சைஸ் ஃபார் அர்பன் கம்பெனி 1900 சொல்லியிருக்காங்க க்ரோர் இன் டர்ம்ஸ் ஆஃப் க்ரோரில். தேவ் ஆஸ்லேட்டருக்கு 143.35 க்ரோர் சொல்லியிருக்காங்க. ஸ்ரீநகர் ஹவுஸ் ஆஃப் மங்கல்சூத்ராக்கு 400.95 க்ரோர். லாட் சைஸ் பார்த்திங்கன்னா அர்பன் கம்பெனிக்கு 145 ஷேர்ஸ், தேவ் ஆஸ்லேட்டருக்கு 235 ஷேர்ஸ். மேக்ஸிமம் அதாவது ரீட்டைல் லெவலில் சொல்கிற மேக்ஸிமம் ஷேர்ஸ், மினிமம் ஷேர்ஸ் இது. ஸ்ரீநகர் ஹவுஸ் ஆஃப் மங்கல்சூத்ராக்கு 90 ஷேர்ஸ். ஸோ மல்டிபிள்ஸ் ஆஃப் 145, மல்டிபிள்ஸ் ஆஃப் 235 ஷேர்ஸ் அண்ட் மல்டிபிள் ஆஃப் 90 ஷேர்ஸும் நம்ம பை பண்ணலாம். லிஸ்டிங் டேட் எல்லாத்துக்குமே செப்டம்பர் 17 சொல்லியிருக்காங்க. கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அர்பன் கம்பெனிக்கு எவ்வளோ இண்டிகேட் பண்ணிகிட்டு இருக்குன்னா 28ன்னு இண்டிகேட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ 108, 103லேருந்து ப்ளஸ் 28ன்னு வச்சுக்கோங்க. ஓவராலாக 27% லிஸ்டிங் ப்ரீமியம் இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது. அண்ட் தென் தேவ் ஆஸ்லேட்டர் 10 rupeesன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க அப்பர் பேண்ட் 61லேருந்து ப்ளஸ் 10, 71 லிஸ்ட் ஆகப்படும்னு எதிர்பார்க்கப்படுது. ஸ்ரீநகருக்கு 25ன்னு சொல்லியிருக்காங்க. கிரே மார்க்கெட் ப்ரீமியம் 165 + 25 அந்த ரேஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க. 50% ப்ரீமியமில் லிஸ்ட் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது. இதோட வேல்யூவேஷன் பார்த்தீங்கன்னா அர்பன் கம்பெனிக்கு 15,000 இன் டர்ம்ஸ் ஆஃப் க்ரோர், தேவ் ஆஸ்லேட்டருக்கு 550 க்ரோர் சொல்லியிருக்காங்க. ஸ்ரீநகர் ஹவுஸ் ஆஃப் மங்கல்சூத்ராக்கு 1591 க்ரோர் வேல்யூவேஷன் சொல்லியிருக்காங்க. கோல்டோட ஃபியூச்சர்ஸ் இன்றைக்கி ரெக்கார்டு ஹையாக எட்டியிருக்கு. 1,09,010 கிராமுக்கு எட்டியிருக்கு MCXல. ஸோ எதனாலனா மெயின் எக்ஸ்பெக்டேஷன் இது இன்க்ரீஸ் ஆனதுக்கு காரணம் யூஎஸ் ஃபெட் ரேட் கட் எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் யூஎஸில் வீக் ஜாப் டேட்டா கொடுத்துருக்காங்க. சில்வரோட ஃபியூச்சர்ஸும் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இன்டர்நேஷ்னல் லெவலில் கோல்டு வந்து $3,646.53 பெர் அவுன்ஸ்க்கு ரீச் ஆயிருக்கு. சேம் வீக்கர் யூஎஸ் டேட்டா, ஜாப்ஸ் டேட்டா, லோயர் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் எதிர்பார்க்கப்படுது. டாலரும் வீக்கனாக இருக்குது. ஸோ இதனால் பூஸ்டிங் மெட்டலோட ப்ரீஷியஸ் மெட்டலோட விலையெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. விஷால் மெகா மார்ட்டில் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அம்பாலா அவுட்லெட் ஹரியானாவில் நடந்திருக்கு இன்றைக்கி மார்னிங். ஸோ ஃபயர் ஃபைட்டிங் ஆப்ரேஷன்ஸ்லாம் மார்னிங் போயிட்டு இருந்தது. ஸோ விஷால் மெகா மார்ட்டில் இது செகண்ட் டைம் நடக்கிற ஃபயர் ஆக்சிடென்ட். பட் ஆனால் ஸ்டாக் வந்து இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகி மோர் தென் 1% இன்க்ரீஸ் ஆகி தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அமந்தா ஹெல்த் கேர் இன்றைக்கி தான் லிஸ்ட் ஆனாங்க. ஒரு பாசிட்டிவாக லிஸ்ட் ஆகிருக்காங்க.
135ல ஓப்பன் ஆனது என்எஸ்சியில் அண்ட் பிஎஸ்சியில் 134 per ஷேர்னு ஓப்பன் ஆச்சு. இவளோட அப்பர் பிராண்ட் ஆஃப் ஐபிஓ ப்ரைஸ் 126 per ஷேர், 7% ப்ரீமியமில் இன்றைக்கி லிஸ்ட் ஆகிருக்கு. ரத்னமணி மெட்டல்ஸ் அண்ட் டியூப்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 14 per ஷேர் டிவிடெண்ட் தரதா சொல்லி. இன்றைக்கி ஏஜிஎம் மீட்டிங் நடந்திருக்கு, அதில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கான அப்ரூவல் ஸ்ரீ ஜெயந்தி எம் சாங்குவின்றவங்கள டேரக்டராக ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கான அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அஸ் அ ஆடிட்டர் director appointment of secretariat auditor for 5 yearsக்கு and issuance of redeemable bonds பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க 500 crore. இந்த டிவிடெண்ட் பெய்டு பை October 8ன்னு சொல்லியிருக்காங்க. டாடா பவர் அண்ட் டாடா பேசஞ்சர் எலக்ட்ரிக் மொபிலிட்டி மும்பையில் ஒரு லார்ஜஸ்ட் இவி சார்ஜிங் ஸ்டேஷனை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 100% க்ரீன்னு சொல்லியிருக்காங்க. இது 24/7 ஓப்பனில் இருக்கும். சர்விங் எல்லா கைண்ட் ஆஃப் இவி சார்ஜிங்கும் அங்கே ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ணிக்கலாம். அதுவும் ஸ்பெஷல் பெனிஃபிட்ஸாக இருக்குது ஃபார் டாட்டா இவி யூஸ் பண்ணுறவங்களுக்கு. 25% டிஸ்கவுண்ட்னு சொல்லியிருக்காங்க. பை 2030க்குள்ளே 7.5 lakh ஹோம் சார்ஜஸ் வந்துடும்னு சொல்லியிருக்காங்க. 10,000 பப்ளிக் சார்ஜஸ் நேஷ்னல் வைட் நாங்கள் கொண்டு வருவோம்னு சொல்லியிருக்காங்க. டாடா பவர் அண்ட் டாடா பேசஞ்சர் எலக்ட்ரிக் மொபிலிட்டி. இந்தியாவோட சாட் அதாவது செபி கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. இன்னும் 3 வீக்ஸில் எக்ஸ்ட்ரா டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணணும். அபவுட் ஜானி ஸ்ட்ரீட் அந்த மேனிப்புலேஷன் கேஸ் இருக்குல்ல, அதில் உள்ள டேட்டாஸ் எக்ஸ்ட்ரா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. செபி கிட்ட சொல்லியிருக்காங்க. சாட் என்ன ஸ்டாப் பண்ணியிருக்காங்கன்னா செபி அண்ட் ஜானி ஸ்ட்ரீட்டை 2 பேரோட ஹியரிங்கும் November 18 வரைக்கும் தள்ளி வச்சுருக்காங்க. எதனாலனா ஜானி ஸ்ட்ரீட் இந்த அலிகேஷன் சம்மந்தமான டாக்குமெண்ட்ஸ் எங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஜானி ஸ்ட்ரீட். பட் செபி இப்போ இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் போயிட்டுருக்கு, அதனால் நாங்கள் எந்த டாக்குமெண்ட்டும் கொடுக்க மாட்டோன்னு சொல்லியிருக்காங்க. வாரி எனர்ஜிஸ் இன்னைக்கு 5% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அவங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. 1252 crore ஆர்டர். சோலார் இபிசி ப்ராஜெக்ட் ஆர்டர் 870 MW. ஸோ இதில் ஓஎம் சர்வீசஸ் உண்டு. ஸோ அதனால் இன்றைக்கி வாரி எனர்ஜிஸ் 5% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அவங்களோட ரினியூவபிள் எனர்ஜி பிஸ்னஸ் இந்த பிஸ்னஸ் ஃபினான்ஷியல் இயர் 27க்குள்ளே கம்ப்ளீட் செய்யப்படும்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான இம்பார்ட்டன்ட் நியூஸ் வேணும்னா ஸ்டாக் மார்க்கெட் பற்றி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.